வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு கார் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிளில் இருக்குன்னா அந்த வெஹிக்கிளில் இந்த யூனிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஸ்டார் கம்பெனியினுடைய ப்ளூடூத் மாடுல். இந்த ப்ளூடூத் மாடுலில் வந்து நோ அனௌன்ஸ்மெண்ட்டு மோடு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அதில் வராது. அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு தடையும் சில யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஒரு லேடி வாய்ஸ். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எதுவும் வராது, அனௌன்ஸ்மெண்ட் வராது. பிக்கர் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது எஃப்எம் பக்கா கிளாரிட்டி இருக்கும். பகேரி ஐசி, பிக் ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த மாடுலை உபயோகப்படுத்தியிருக்கோம். கூடவே இந்த மாதிரி ஒரு போர்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் 12 வோல்ட் டிசி நாம் கொடுத்தாலும், இப்போ வண்டியில் 12 வோல்ட் டிசி கொடுக்குறோம். சில வண்டியில் 24 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். சில யூனிட்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் இந்த யூனிட்லேயே 12 வோல்ட் உங்களுக்கு 24 வோல்ட்டாக பூஸ்ட் கன்வெர்ட்டர் வேலை செய்யக்கூடிய ஒரு சர்க்யூட். இதில் மாஸ்பெட்டு ப்ளஸ் ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி எல்லாமே இருக்குது. ஹீட் ஆகாது, எவ்வளோ நேரம் ஓடினாலும் ஹீட் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்கும். வெஹிக்கிளுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அப்போ பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தா இந்த சர்க்யூட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்ல பிக்கர் சைஸ் ரிமோட் வித் ஹேண்டியாக இருக்கும். ஆர்டினரி ரிமோட்டாக இருந்தால் கார் செட்டுக்கெல்லாம் சூட்டபிளே ஆகாது. ரிமோட் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா அது அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டி ரிமோட் இதில் இருக்குது. ஸோ இந்த போர்டு மட்டுமா அப்படின்னா இல்லை, கூடவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிடி போர்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிடி போர்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஹையர் எண்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த வீடியோவில் கவர் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த ஆடியோ லெவல் அவ்வளோ உங்களுக்கு கிடைக்காது, இந்த டெப்த்து கிடைக்காது. 2 கண்ட்ரோல், இம்போர்ட்டட் கண்ட்ரோல், அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட் உள்ளே ஃபார்ம் ஆகாது. அந்தளவுக்கு 2 கண்ட்ரோல் இருக்குது, பாஸ் ட்ரிபிள். இது ஆக்சுவலாக இந்த சர்க்யூட்டில் வந்து LM324 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. 12 வோல்ட்டில் வேலை செய்யும். சிக்னல் இன், சிக்னல் அவுட், பவர் சப்ளை. இந்த போர்ட்லேருந்து 5 வோல்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ளூடூத் மாடல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த போர்டை அசம்பிள் பண்ணும்போது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே, எந்த இடத்துலையுமே சால்டரி பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்லை. அப்போ யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். முதல்ல அதுதான் முக்கியம். ஜிஸ்டார்னுடைய இது ஜிஸ்டார் கம்பெனியோட மதர் போர்டு, பிடி போர்டு, கேபினெட்டு, எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. இந்த கேபினெட்டுடைய திக்னஸ் கூட இவ்வளோ எம்எம் இருக்கும், இவ்வளோ எம்எம் மற்ற எந்த கம்பெனிலையுமே இருக்காது. ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கு. இந்த போர்டில் ஒரு லாங் டைல் 1 மீட்டருக்கு எஃப்எம் ஒயர், ஆண்டனா ஒயர் எடுத்திருக்கு. நல்ல குவாலிட்டி ரிசப்ஷன் வருங்கிறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட் மாஸ்க் பார்க்கலாம். பாருங்கள், இதான் ஃப்ரண்ட் மாஸ்க். ஃப்ரண்ட் மாஸ்கில் நல்ல எலகன்ட் ஸ்டைல் டைமண்ட் கட்டிங்கோடு இருக்கக்கூடிய பக்கா நாப் இருக்குது, பிளாக் கலர் நாப் இருக்குது. நாபோட அவுட்டர் ரிங்கில் ஒரு ஒயிட் லைனர் இருக்குது. இந்த ஒயிட் லைனர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நைட்டில் நல்ல பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னா நைட்டில் இந்த நாபை சுற்றி நல்ல பிரைட்னஸ் வரும். சூப்பர் பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கூடவே எப்படி இருக்குது, அக்ரிலிக் சீட்டில் ஃப்ரண்ட் பேனல், சூப்பர் பேனல் இருக்குது. கட்டிங்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்ட் கட்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட இம்போர்ட்டட் மாடலுக்கு எந்த விதமான ஒரு குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேனல். ஆன் ஆஃப் சுவிட்ச் அதேமாரி தான். மாடல் நம்பர் GS 6060. வால்யூம் கண்ட்ரோல், பாஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ரொம்ப சிம்பிள். என்ன இருக்குது, ஆண்டனா அவுட்புட் ஒன்று இருக்குது. இதில் அவுட்புட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்புட் வேணும் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட பண்ண முடியும், மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவுட்புட்டில் உங்களுக்கு ஒரு கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டர் கொடுத்துருக்கேன். இந்த கனெக்டர் மூலமாக அவுட்புட் எடுத்துக்கலாம், ப்ளக் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டர் மூலிமா ரிலீஸ் பண்ணிடலாம். நான் இந்த இடத்துல இது டெமோ பண்ணுறதுக்காக ஒரு SMS பவர் சப்ளை இதில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த செட்டை நாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்களேன், டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இம்போர்ட்டட் செட்டில் கூட இந்த மாதிரி ஒரு டிசைனிங் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும்.
குளூகனை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் குளூகனை அப்ளை பண்ணணுமோ வைப்ரேஷன் ஆகி ஒருவேளை ஒயர் விட்டு போகும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாத இடத்துல எல்லாமே பண்ணி வச்சிருக்கு கம்ப்ளீட்டாக. எல்லாமே சாக்கெட் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது. சேம் போர்டு தான் இதுக்குள்ளே இருக்க போர்டு. இது வந்து என்ன இருக்குது இதில் அப்படின்னா, இதுதான் ஒரு 2 நாள் முன்னாடி கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணால் சில செட்டில் பாடாது, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிரும், ஐசி வெடிச்சிடும். ஆனால் இதில் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொலாரிட்டி ப்ரொடெக்ஷன் போர்டு இதுக்குள்ளே இருக்குது. 4 டயோடு 6 ஆம்ப்ஸ் டயோடு 4 டயோடு இருக்குது. ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இதுதான் போர்டு. இந்த போர்டு தான் வெர்டிக்கலாக பண்ணியிருக்கேன். எல்லாமே எஸ்எம்டி, கம்ப்ளீட்டாக எஸ்எம்டி பக்காவாக இருக்கும், இன்க்ளூடிங் கெப்பாசிட்டர் ஆல்சோ. யூஸ்வலாக சொன்ன மாதிரி ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது. எல்லாம் கனெக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ரெடிமேடாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் இருக்குன்னு சொல்லி. விளையாடுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். நான் போவேன்னு சொல்ல, எங்கள் அம்மா வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். அந்த போராட்டம்லாம் இனிமேல் தேவையில்லை. எப்பவுமே பேஸ் சூப்பராக இருக்கும். தான் பதில் சொல்லுவீங்கன்னா நம்ம உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிவிடு நிகழ்ச்சியை காத்துட்டே இருக்கு. இந்த கண்ட்ரோல் ரொம்ப நைஸாக இருக்கும், பிக்கராக இருக்குது. பிக்கர் கண்ட்ரோலில் இருக்கனால நம்ம செலக்டிவிட்டி வால்யூம் லெவலை வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் ரைஸ் பண்ணலாம், ஸ்மூத்தாக ரைஸ் பண்ண முடியும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் அதே மாதிரி தான் பேஸ் டேபிள் எல்லாமே இருக்குது. 6699. ஓகே, மறக்காம நீங்களும் கால் பண்ணி கேள்விக்கெல்லாம் தான் பதில் சொல்லி கண்டிப்பா கேஷ் பிரைஸை நீங்க வின் பண்ணிக்கலாம். ஹலோ எஃப்எம் சொல்லிடி ஷேரிங் பார்ட்னர் SNJ 10000 கிரானுலேட்டட் சுகர், நான் ஒரு பார்ட்னர் அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி. ஸோ அடுத்த டைம் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பேராக இருங்க, ஜாலியாக விளையாடுங்க. ட்ரிபிள் வேணும்னா இந்த ரெஸ்பான்ஸு வித்தவுட் நாய்ஸ் வேறு எந்த ஒரு செட்லேயும் வராது. கிளாஸ் டி போர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேர்ல்டு வைஸ் இதனுடைய ரெவல்யூஷன் வந்து டே பை டே கூடிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் 2 போர்டு தான் இருந்துச்சு கிளாஸ் டியில். ஒரு பேம் ஐசி 15+311 கோல்டு மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி 100கணக்கான மாடல் கிளாஸ் டியில் வந்திருக்கு. உலகம் முழுக்க எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு போர்டாக மாறிக்கிட்டு வருது. ஏன்னா ஹீட் ஆகாது, ஹம் வராது, நாய்ஸ் வராது, வைட் ரேஞ்ச் வோல்ட் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனால் கூட தப்பிச்சுக்கும், ஐசி போகாது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஐசி தான் இனிமேல் வரும். ஸோ நான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறது அதுதான். பெஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் படித்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயரை அசம்பிள் பண்ணலாம். சிம்பிளான ஒரு ஆம்பிளிஃபயரில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆம்பிளிஃபயர் 2.1, 5.1, 7.1 எல்லாமே நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். நீங்களே அசம்பிள் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அசம்பிள் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் சேல் பண்ணலாம், செய்ய முடியும். உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஹார்ட்வேர் உங்கள் வீட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்க நம்பிக்கை இந்த சேனலில் இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வெரி சிம்பிள் சர்க்யூட். இந்த யூனிட் வாங்குகிறோம் கேட்டுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் 1850. நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி, 10 இன்ச்சு ஊஃபர் ஒர்க் பண்ணோம். கூடவே 3-வே உள்ள ஒரு டியூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். டியூட்டர் பக்காவாக ஒர்க் பண்ணோம். ஒரு டியூட்டர், ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஊஃபர், நல்ல பேஸ். ஏற்கனவே செட்டு அருமையான பாஸ் வரக்கூடிய குவாலிட்டி.
கூடவே வரும். இந்த போர்டுடைய ஸ்பெஷல் என்னென்னா 12 வந்து 24 வோல்ட்டாக ஜம்ப் ஆகிறதுனால, அப்கிரேட் ஆகிறதுனால குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அகைன் இப்போது ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, வால்யூம் குறைச்சிக்க முடியும். ரொம்ப நூல் அளவுக்கு வச்சு கேட்கலாம். இந்த அளவுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது, அவ்வளோ பெஸ்ட்டு கண்ட்ரோல். இதில் ஆர்டினரி கண்ட்ரோல் கிடையாது. நாப் அதே மாதிரி தான். எவ்ரிதிங் இஸ் ஓகே, பக்காவாக இருக்கும். ஓகே, ட்ரிபிள் குறைக்கனா ட்ரிபிள் குறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஓகே, வால்யூம் கூட்டுறேன், பேஸ் ரைஸ் பண்ணுறேன், பேஸ் ரைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த மாடல் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன். செப்பரேட்டாக போர்டு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம். அதே காஸ்ட்டு தான் வரும். இல்லை அசம்பிள் பண்ணி வேணுனாலும் இந்த யூனிட் அப்படியே ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.